இன்றைக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களால் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. நாமக்கல் சட்டமன்ற கழக தொகுதி வேட்பாளருக்காக PS மோகன் அவர்களை அறிவித்துள்ளார்கள். இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. PS மோகன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி கழகத்திற்கு எதிராக வேலை பார்த்தார் என்பது இங்கே இருக்கின்ற கழகத்தில் வேட்பாளராக இருந்த அனைவருக்குமே தெரியும். உள்ளாட்சி தேர்தலின் போது ஒவ்வொரு வார்டுக்கும் எதிர்க்கட்சியினருக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக ஆதரவாக செயல்பட்டவர். இது நாமக்கல் நகரத்தை பொறுத்தவரையில் அவ்வளவு கழக வேட்பாளர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். இது மாதிரியாகப்பட்ட ஒருவரை வேட்பாளராக அறிவிப்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த நேரத்திலே இவர் எப்படி உள்ளே வந்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கின்றது. மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பெரும் தொகை கைமாறி இருப்பதாக கழகத்தினர் எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். அவரே கூறினார் இந்த விஷயத்தை, பெருந்தொகை மாறி இருக்கின்றது என்று. இந்த மாதிரி சூழ்நிலையில் கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக பல ஆண்டு காலம் நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் பணம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு ஒரு வேட்பாளர் உள்ளே வந்திருக்கின்றார் என்றால், நாளைக்கு எங்கள் கழகத்தில் இவ்வளவு பற்றோடு இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய கழகத்தினருக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இந்த மாதிரியான நேரத்திலே என்ன செய்வது என்ற ஆலோசனையின் பேரில் கழகத்தினர் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு பேரும் ஒட்டுமொத்தமாக கழக பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வது என்று தீர்மானித்து ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி தான் வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்திருக்காரா? ஆமாங்க. தங்கமணி அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட கடைசி நேரத்தில் கழகத்திலிருந்து விலகிக் கொள்வதாகவும், குமாரபாளையம் தொகுதியிலிருந்து வேட்புமனு நான் தாக்கல் பண்ண மாட்டேன், கட்சியிலிருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இந்த சீட்டை வாங்கி கொடுத்திருக்கார். இதுக்கு அவர் காரணம், அவர் பெருந்தொகையை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது நாங்கள் கழகத்தினர் எல்லாரும் மத்தியிலையும் பேச்சு உழவுது. ஆமாங்க, அப்படிதான் எல்லா தகவல் வருதுங்க. எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, அவரே சொல்லியிருக்கார். ஆடியோ எதுவும் இல்ல, அவரே சொன்னதை கேட்டவங்க இருக்காங்க. தெரியலைங்க, அதை பத்தி தெரியலீங்க. பெருந்தொகை கைமாறி இருக்குது அப்படிங்கறது தகவலுங்க. நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் நாங்க 5 பேர் இருக்கோம். 4 ஒன்றிய செயலாளர், ஒரு பொதுக்குழு உறுப்பினர் இருக்கோம். அது இல்லாம துணை ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. மற்ற ஒன்றிய பொறுப்புல இருக்க எல்லாருமே ராஜினாமா பண்றதுக்கு தயாரா இருக்கோம். வார்டு நகரத்தை பொறுத்த வரைக்கும் மோகனூர் ஒன்றிய செயலாளர், பூச்சத்திரம் ஒன்றிய செயலாளர், நாமக்கல் ஒன்றிய செயலாளர் 2 பேர், பொதுக்குழு உறுப்பினர் அண்ணா மயில்சந்திரன் அவர்கள், மற்றும் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகரை பொறுத்த வரைக்கும் 39 வார்டு செயலாளர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க. கிளை செயலாளர்கள் அது மாதிரி நிறைய பேருக்கு லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் கொண்டு போய் நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைக்க போறோம். மொத்தத்துல இவர் தவிர எங்களுக்கு வேட்பாளர், இந்த வேட்பாளர் வந்து அதாவது கட்சிக்கு எதிராக வேலை பார்த்த ஒருத்தர், கட்சி வேட்பாளருக்கு ஆப்போசிட்டா வேலை பார்த்த ஒருத்தருக்கு நாங்க எப்படி மனமாற வேலை செய்ய முடியும்? பாஸ்கருக்கே அவருக்கே கொடுக்கணும்னு நாங்க சொல்லல. யாரோ ஒரு வேட்பாளர், கட்சிக்கு உண்மையான விசுவாசிக்கு வேட்பாளர் சீட்டு கொடுக்கணும். உண்மையான விசுவாசி, ஆமா, மாத்தணும்னு சொல்றோம். சரி, இப்ப பொறுப்புல இருந்து விலகிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் எப்படி மீண்டும் அடுத்த பையன் எப்படி வேற கட்சியில சேர போறீங்களா? நாங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு முடிவு பண்ணல. இது அம்மா ஆரம்பிச்ச கட்சி, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. பொதுச் செயலாளர் மேல நாங்க எந்த குறையும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி, பொதுச் செயலாளர் த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணிருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு மேற்கொண்டு கழகத்துல வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இது வரைக்கும் நாங்க அது மாதிரி சொன்னதில்லை. மாவட்டத்தில் மற்ற வேட்பாளருக்கு வந்து பணம் வாங்கியிருக்காரா சார் தங்கமணி? அது அவரு தான் கேட்கணும். நீங்க இந்த தொகுதி மட்டும் பர்டிகுலரா சொல்றீங்க, அது காரணம் அவரே சொல்லியிருக்காரு, அந்த வேட்பாளரே சொல்லியிருக்காரு, பணம் கட்டிட்டேன், பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா பணம் கட்டிட்டு வந்தா எனக்கு சீட் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. 3 நாளா நாமக்கல் பூரா தான் டாக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு காதுக்கு வந்திருக்கோம்.
சார் இப்ப மாநகர செயலாளர் பொறுப்புல இருந்து அவர் விலகிறாரா? அவரு என்ன சொன்னா முடியும்? அவரு ஒண்ணும் முடிவு பண்ணல. நாங்க கட்சிக்காரங்க நாங்க வந்து முடிவு பண்றோம். இதுல மாநகர செயலாளர் பத்தி நாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க ஒன்றிய செயலாளர் நாங்க எல்லாரும் மாநகர செயலாளர் கீழ இருக்க 39 வார்டு செயலாளர் விலகிறோம். 39 வார்டு. சார், இப்ப முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரோட தூண்டல் பேரு தான் நீங்க இப்ப கூண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கூண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியம் என்ன இருக்கு? எனக்கு அது விளக்கம் சொல்லுங்க. நீங்க கேட்கறது கரெக்ட் நிரூபுற. என்ன தூண்ட வேண்டிய அவசியம் தெரியல. இல்ல அவர் இடத்துல நீங்க பேசுறதுனால இல்ல அவர் இடத்துல நான் பேசுறேன். அவர் பொறுப்பாளர் இருக்கு. அவருக்கும் கடந்த மாநில பொறுப்பு இருக்கேன் நானு. ஏறத்தாழ பேசணும். அவர் சொல்லி பேசணும். 2.5 வருஷமா மாவட்ட செயலாளர் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே வரலைங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த கிடையாது. ஏதாவது தலைமையில இருந்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாக்க வேற ஏதாவது ஒரு ஊருக்கு தான் கொண்டு போறாரு. மாவட்ட தலைமையில ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்கன்னு சொன்னா எதுக்குமே நாமக்கல் நகருக்குள்ள வரதில்லை. நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வரதில்லை. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாம நாங்க வரோம் இல்லையா? தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் மற்ற தீபாவளி பொங்கல் இது மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் மற்ற தொகுதிகளுக்கு எல்லாமே எல்லாம் நல்லா நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாரு. இங்க எல்லாம் நாங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் நாங்க சொந்த பணத்துல தான் கழகத்தினருக்கு வந்து ஏதோ எங்களால முடிஞ்ச நன்கொடைகளை கொடுத்து இது பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம். இந்த தொகுதியா தொடர்ந்து மாவட்ட செயலாளர் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட பரிசு பொருள் கொடுத்தாரு. நாமக்கல் தொகுதிக்கு மட்டும் கொடுக்கல. 2வது இதுக்கு முன்னாடி பொங்கல் பரிசு கொடுத்தாரு. பொங்கல் பரிசு நாமக்கல் தொகுதிக்கு மட்டும் கிடையாது. நாமக்கல் எந்த கூட்டமும் நடத்தல. நாமக்கல் தொகுதி அவரே புறக்கணிச்சிட்டு இருக்காரு. கேண்டிடேட் மட்டும் எப்படி நுழைச்சா நாங்க ஒத்துக்க முடியுமா? எங்களோட கருத்து கேட்டு தான் வேட்பாளர் கொடுக்கணும். பாஸ்கர் நகர செயலாளர் அவரு நகர செயலாளர் நகரத்துல வந்து அவருக்கு வந்து ஓட்டு கேட்டு பண்ணலீங்க. வேட்பாளர் சொல்லி ஓட்டு கேட்கல. எடப்பாடியார் ஜெயிச்சு வரணும், அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல இருக்காரு அவரு. இந்த மாவட்ட செயலாளர் வந்து இப்ப நாங்க இருக்கிற தொண்டர்கள் எதிர்ப்பா செயல்படும் போது அந்த மாவட்ட செயலாளர் கீழே நாங்க எப்படி மறுபடியும் இந்த இடத்துல வேலை செய்ய முடியும்? அதனால மாவட்டத்தை 2ஆ பிரிக்கணும். பிரிச்சாதான் நாங்க வேலை செய்ய முடியும். வேலை செய்யல. நாங்க ராஜினாமா பண்ணிட்டு போறோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் யாரையும் செஞ்சுட்டு போறாங்க. எல்லா கிளை செயலாளர் 80% எல்லா கிளை செயலாளர் வார்டு செயலாளர் நாமக்கல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாமக்கல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் 39 வார்டு செயலாளரும் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஒன்றியத்துல 4 ஒன்றிய செயலாளர் நாங்க கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துட்டோம். பொதுக்குழு உறுப்பினர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. கிளைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 500 சில்லற கிளைக்கழகம் இருக்குது. ஏறத்தாழ 400 கிட்ட பேரு நாங்கள் இது மாதிரி எங்களை தொடர்பு கொண்டு தனித்தனியா எங்களை எல்லாத்தையும் ஒன்றிய செயலாளர்கள் முறையா தொடர்பு கொண்டு நாங்க இது மாதிரி வெளியில போறோம், எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க இந்த முடிவு எடுத்து உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். பொறுப்புல இருந்து விலகுறீங்க? ஆமா, பொறுப்புல இருந்து விலகிறோம். இப்ப நீங்க இவர் வேட்பாளரா இருந்தா நீங்க அவர் தேர்தல் பணி அந்த கண்டிப்பா செய்ய மாட்டோம். எல்லாம் சொல்லுங்க. வேட்பாளர் யாரு வேணாலும் போட்டோம். கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கழகத்துக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவரை வேட்பாளரா நியமிச்சது எங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பொறுப்புல இருந்து விலகிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு முடிவு எடுப்போம். அந்த தலைமை என்ன பதில் நம்ம கட்சி விட்டு எதுக்கு போறோம்? பொறுப்பு இருந்தா பதிவு வளர்கிறோம். சரி சார், ஓகே. தேர்தல் பொறுப்பு இருந்து நாங்க விளைவிக்கிறோம். சரி சார், ஓகே. நன்றிங்க.